நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. அதுக்கு கேபேஜ் கூடவே கொஞ்சமாக கேரட் அண்ட் கேப்சிகம் பொடிசு அந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக பன்னீர் கிரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸாக கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு பொடிசான இருக்கிற இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைட்டாக வணக்கிட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவைக்கேற்ப அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதி வரும்போது கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் திக்னஸ்க்காக ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் பால்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸ்டவ் அமர்த்திட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடுங்க. ஆல்சோ கிட்ஸோட ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி நிறைய வெஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக ஃப்ரை பண்ணி வெறுமனே சாஸ் வச்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.